தொடர்ச்சியா பல தளங்கள்ல பயணப்பட்டுட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையின் செல்லப்பிள்ளை, ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது, இல்லைன்னா புதுசா இப்போ ஒரு சர்ச்சை, நீங்களே வந்து அது கிளாரிபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டாயம். இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை, அது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது? அது எப்படி உங்களை நீங்க சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புறேன். நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாரா இல்லை. அதனால எனக்கு சிக்கல் இருக்கு. அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? நான் பிறருக்கு தொல்லை தரேனா பாருங்க. என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இது வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா? இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்திருக்கு. அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன், சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போகிறேன், அவ்வளோதான். அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன். இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும், இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி விசாரணை சம்மன் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு 3-4 நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலை. அடுத்து விசாரணைன்னு வந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன். அதனால நான் அதை சொல்ல வேண்டியது. நான் நீங்கள் ஏன் தன்னிலை விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறமும் 4 கேள்வி மிச்சம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம், ஒருத்தர் காலையில் இது ஆகிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இறைவன் மிகப்பெரியவன்னு பார்க்குறேன். நான் வேற எப்படி பார்க்க முடியும்? இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை வந்து ஜான் விடுங்க ஜான், ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. அவர் ஒன்று என்ன ஈடியில விசாரிச்சதை கூட அவர் கேட்டு போறாருங்க, என்சிபில கேட்டதை கூட அவர் கேட்ட போறாரு. நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா தான் நான் பேசுறேன். எனக்கு தெரியும், நான் பேசுறது ரொம்ப கரெக்டா பேசுறேன். நான் யாரோ ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. சொல்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க என்னை கஷ்டப்படுத்துற கேள்வி கேட்டா கூட ஒரு நாளும் பத்திரிகையாளர்கிட்ட நான் கோவப்பட்டதில்லை. கோவப்பட்டிருக்கேன்னா ஒரு நிகழ்வு காட்ட முடியும். படத்தை பத்தி ஒண்ணு கேட்கிறேன், இருங்க நான் முடிச்சிருக்கேன். அந்த அவர் சொன்னார் இல்லையா, நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றேன், அவர் பெரியாரிஸ்ட், அவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தானே. உங்களுக்கு இறைவன், எனக்கு இறைவன், யாருக்கான கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன். நான் ஒன்றும் அதை அரபு சொல்லல, சொல்லவும் இல்லை. கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு இருக்கணும், இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் நக்கலுமா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. அதை நான் இங்கே அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க. அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிஞ்சு.